உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனோட மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாரு. ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஹெவியான ஒரு எஸ்கலேஷன் இருக்கும். நம்மலாம் தயாரா இருக்கணும். கிறிஸ்துமஸ்ன்னு கூட பார்க்காம, அந்த அன்னைக்கு நம்மள நரகத்துக்குள்ள அனுப்புற மாரியான ஒரு தாக்குதல் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. நம்ம விட்டுறக்கூடாது. நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர் தரப்புலருந்து பார்த்தீங்கன்னா, பால் வடியும் மூஞ்சி பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள்ல பேசிக்கிறாங்க. இப்போ ஹெவியா ரஷ்யா அட்டாக் பண்ணிருவாங்களா? ஸோ அந்த கொடூரத்தன்மை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வெளியே வருமா? அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலருந்து எதிர்பார்த்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புலருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. உக்ரைன் தரப்புலருந்து ரஷ்யாவோட சாகிட் லான்ச் சைட் இருக்கும் இல்லையா? சமீபத்தில கூட சேட்டலைட் மீடியாக்கள் அப்படியே முடிஞ்சு சாகிட் லான்ச் பேட் இன்கிரீஸ் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சாகிட் லான்ச் பேட் மேல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புலருந்து இப்போ இல்ல. ஸோ லான்ச் சைட் டேமேஜ் ஆகுறது பெரும் அளவுல இழப்புகள் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. பட் ஆனா அது மேலயே அடிச்சுக்கிறான். பிரிகாஷனரி ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைக்கா பண்ணிக்கிறாங்க. இதுல என்னன்னா, உக்ரைன் பார்த்தீங்கன்னா, மாரிடைம் கடல் இதுல பார்த்தீங்கன்னா, ஆயில் டெர்மினல்ஸ் இருக்கும் இல்லையா? ஆயில் ரிக் எடுப்பாங்க இல்லையா? ஸோ கர்ஷனோட கிராய் பகுதியில இருக்கக்கூடிய ஆயில் டெர்மினல் மேல உக்ரைன் தரப்பு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்கலேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரோன்கள் ஸ்டார்வாபோல் கிராய் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் பிளான்ட் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ எஸ்கலேஷன் நம்பர் 2. 3வது பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு ஒரு ஜெனரல கொலை பண்ணிக்கிறாங்க. ஐஇடி பிளாஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இது போல பல தாக்குதல்கள் தீவிரவாத தாக்குதல் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி உக்ரைன் தரப்பு பண்ணிட்டாங்க. ஸோ ரஷ்யா அதுக்கு கண்டிப்பா பதிலடி குடுப்பாங்களா? மாட்டாங்களா? ஸோ பதிலடி குடுக்கக்கூடிய இந்த சமயத்துல கிறிஸ்துமஸ்ன்னு வரக்கூடிய முன்னாடி நாள் உட்காந்து பூராத்தையும் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு போட்டு, ரஷ்யா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கன்னா எப்படி? இவங்க செஞ்சதுக்கு அவங்களும் திருப்பி செய்யத்தானே செய்வாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா கிறிஸ்துமஸ்க்கு ட்ரூஸ் எல்லாம் இல்ல. எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கை கொடுக்கல அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இதுல என்னன்னா, டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க்ல ரஷ்ய தரப்பு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க நிக்கிபோல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ 3 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா தொடர்ந்து எப்பவும் போல நார்மலான தாக்குதல்கள் உக்ரைனுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. பட் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா ரஷ்யாவோட எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் திரும்ப உக்ரைன்ல இருக்கக்கூடிய, அதுவும் ஒடசா ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் 5 ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மிக மோசமான சேதங்கள் உக்ரைன்ல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கரண்ட் கட் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஷாகிட் ட்ரோன்கள் இப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயின்களையும் சூறையாட ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் மிக முக்கியமா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உக்ரைனோட மேற்குன்னு வச்சுக்கோங்க. உக்ரைனோட கிழக்கு அப்படிங்கிறது டினிப்பர் ரிவருக்கு இந்த சைடுல இருக்குது. டினிப்பர் ரிவருக்கு அந்த சைடுல இருக்கிறதெல்லாம் உக்ரைன் உக்ரைனோட மேற்கு அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். உக்ரைனோட கிழக்குல லஜிஸ்டிக் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா இப்போ உக்ரைனோட மேற்குலயும் பாத்தீங்கன்னா லஜிஸ்டிக் சப்ளைஸை தொட ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா. அதுவும் குறிப்பா ஷாகிட் ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா, இந்த ஜைட்டோமர் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் மேல தாக்குதல் பண்ணியிருக்கு. அந்த ட்ரெயின்ல தாக்குதல் பண்ணும்போது அந்த ட்ரெயினே தரம் புரண்டுருச்சு அப்படிங்கிறது போல செய்திகள் வருது, இமேஜஸ் வருது. அதை நம்ம பார்க்கும்போதே தெரியுது. மீடியாக்களும் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஷாகிட் ட்ரோன்கள் அட்டாக் பண்ணி ட்ரெயினே கவிழ்ந்துருதா? தீ பிடிக்கும், சும்மா இருக்கும், ஓகே. அப்ப எந்த அளவுக்கான வெடிமருந்துகள் எடுத்துட்டு போயிருக்கு? இல்ல எத்தனை ஷாகிட் ட்ரோன்கள் அதை போய் தாக்குதல் பண்ணிருக்கு? துல்லியமா தாக்குதல் பண்ணாதான் ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா கவிழும். அதுவும் ட்ரோன் அடிக்குது அப்படிங்கிறனால கவுந்துராது. சொல்ல வரேன். அவ்ளோ அடிக்கும் சில நேரங்கள் நடக்கும். பட் மேபி ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். இல்ல அதிகப்படியான ட்ரோன்கள் தாக்கியிருக்கலாம். இப்ப இந்த ஜைட்டோமர் ஒப்லாஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ரஷ்யாவோட பார்டர்லேருந்து இது ஒரு 400 கிலோமீட்டராவது தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் இது பேசஞ்சர் ட்ரெயின் அவங்க கப்பம் கட்டிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லாது. மேபி மேற்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ அதனால சாகி ட்ரோன்கள் மூஞ்சிட்டு போய் அடிச்சிருச்சு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கும். இதுல என்னன்னா, அந்த ட்ரெயின்லாம் மேற்கு பகுதிகள்லயும் இப்ப அட்டாக் பண்றாங்கன்னா, அதிகப்படியான ஆயுதங்கள் இதுக்கப்புறம் உக்ரைனுக்குள்ள வர்றதே சிக்கல் தான். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். போலாந்து பகுதியில டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கு. மால்டோவா பகுதியில டிராபிக் ஜாம் ஆக ஆரம்பிச்சிரும். அப்படி நடக்குதுன்னா, ட்ரெயின் ரூட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும். என்னென்ன ட்ரெயின் வருது, எப்போ வருது, என்ன நடக்குன்றது தெரிஞ்சு துல்லியமா ரஷ்ய தரப்புல அடிப்பாங்க. ஸோ இதனால ஃப்ரண்ட் லைனுக்கு வரக்கூடிய அந்த ஆயுத வரப்பு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா கட் ஆஃப் செய்யப்படும். ஸோ இதனால சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா, மேற்கு நாடுகளுக்கு அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மால்டோவாவை சுத்தி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கனால, ஒடசா பகுதியை பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற பகுதியோட பிரிட்ஜ உடைச்சு விட்டதுனால, மேபி ரொமேனியாலருந்து, மால்டோவாலருந்து சப்ளைஸ் வருதுன்னு வச்சுக்கங்க. ஒடசான்ற அந்த கோர் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதிக்கு ஆயுதங்கள் வரணும்னா சுத்தி தான் வரணும். ஸோ இதனால அதிகப்படியான இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் கட் இதெல்லாம் இருக்கிறனால, இந்த ட்ரோன்கள் சி பேபி ட்ரோன்கள், சப்சி பேபி ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் செய்யலாம். பட் அதிகமா செய்ய முடியுமா?
ஏன்னா, இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டீஸ்க்குலாம் கரண்ட் வேணும். ஸோ, இது போல எல்லா பகுதியிலயும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிறனால, கரண்ட் சிக்கல்கள் இருக்கு. மக்கள் வாழ முடியாது. மக்கள் வாழ முடியலன்னா, மக்கள் அங்கருந்து அகதிகளா போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா நல்லா ட்ராக் பண்ணி எந்த பகுதியில அடிக்கலாம். அதிகமா எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ, அத மட்டும் நம்ம அடிக்கலாமா? அப்படிங்கிற போல பல விஷயங்கள் வந்து பார்த்தா அட்வான்டேஜ் ரஷ்யாக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, இதனால வந்து பார்த்தீங்கன்னா, பல பகுதிகள் ஒடசோட பல பகுதிகள் 2வது உக்ரைனோட மேற்கு, உக்ரைனோட கிழக்கு. ஸோ, இந்த பகுதிகள் எல்லாமே இப்போ வல்னரபிளா மாற ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாவோட அட்டாக்ஸ்க்கு. இந்த ஜைட்டோமர் ஒப்லாஸ்ட்ல நடக்கக்கூடிய அந்த தாக்குதல், அந்த ட்ரெயின் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. 2வது இது போல 400 கிலோமீட்டர் தொலைவுல வந்து அடிச்சிருக்குது இல்லையா? அதுக்கான காரணம் என்ன? அது ஏஐ ட்ரோனா இருக்கலாம். ஸோ அதுவே யோசிச்சு முடிவெடுத்தா இது போய் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு. ஒரு நபர் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது கஷ்டம். மேபி மெஷின் ட்ரோன் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஷாகி ட்ரோன்கள். மேபி அதோட உதவியா கூட இருந்திருக்கலாம். பட் ஆனா துல்லியமா தாக்குதல் பண்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அது வந்து ஒரு வே இந்த தாக்குதல் நடக்கிறதுலாம் ஒரு வேவ். அது மட்டும் இல்லாம உக்ரைன்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள் தரப்புல ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பல ட்ரெயின்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல்ஸ் மாற ஆரம்பிச்சிருக்கு. ட்ரெயின் டிலே வந்து பார்த்தீங்கன்னா, செவரல் பேசஞ்சர் ட்ரெயின் கூட வந்து பார்த்தீங்கன்னா, டிலே ஆக ஆரம்பிச்சிருக்கு. கரண்ட் இல்லாதனால எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் ஓடாது. இப்ப அது மட்டும் இல்லாம அதுவும் மேற்கு பகுதிகள்லயும் இப்போ தாக்கங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் சிக்கல். ட்ரெயின்கள்லாம் பல பகுதிகளிலும் டிலே ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப மக்கள் அதிகப்படியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு முடியாது. பிசினஸ் தடைப்படும். இப்ப ஏகப்பட்ட இன்னல்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. இப்படி இருக்கும் நேரத்துல, இப்போ ர வரக்கூடிய செய்திகள் டெலகிராம் சேனல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். உக்ரைன மானிட்டர் பண்ணக்கூடிய நபர்கள், அந்த இடத்துல இப்ப அலர்ட்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. உக்ரைன் முழுவதும் அலர்ட்ஸ் வர ஆரம்பிச்சுச்சு. குறைஞ்சது 103 ட்ரோன்களாவது இந்த வேவ்ல ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்கலாம். பல பகுதியில தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. 3 Tu-95MS ரக விமானம், 2 Tu-160 ரக விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ல இருக்கு. அதிகப்படியான தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற போல அலர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்னொன்னு பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன பத்தி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருதுன்னு நம்ம செய்திகள் பார்த்திருப்போம் இல்லையா? அதுக்கு ஏற்ப உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராடா பகுதியில கிரமான்சுக் அவர்கள் அவர்தான் சேர்மன். இப்போ இருக்கக்கூடிய மார்ஷல்லாம் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் செல்லாது. பட் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னபடி, இப்போதைக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பொசிஷன் அப்படிங்கிறது பண்ண சேர்மன். ராடாவோட சேர்மன் அதான் பார்லிமெண்டோட சேர்மன். ஸ்டீஃபன்சுக் அவர்கள். ரூஸ்லன் ஸ்டீஃபன்சுக் அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. புதுசா ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர் காலகட்டத்தில அதுவும் மார்ஷல்லா இருக்கும்போது, ஒரு எலக்ஷன் வந்து பண்ண கொண்டு வரலாம். பட் அது ஒன் டைமா இருக்கணும். சும்மா சும்மா திருப்பி திருப்பி அத வச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் முடியாது. ஒரு டைம் கொண்டு வர மாரியான ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது போல, அதுக்கான டிராஃப்ட் பிளான வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா, அதுதான் சேஃபா இருக்கும். டெமோக்ராட்டிக் எலக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு. ஸோ ரஷ்யாக்குள்ள 12 மில்லியன் இருக்காங்க. யூரோப்ல அகதிகளா இருக்காங்க. உக்ரைன்ல சிக்கி இருக்கக்கூடிய மக்கள். ஸோ என்ன மாரி எலக்ஷன் வைக்க போறாங்க? யாரெல்லாம் இந்த போர் டைம் அதுவும் மார்ஷல்லா இருக்கும்போது, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினி குடுக்கலாம்? அவங்களுக்கெல்லாம் சேஃப்டி இருக்குமா? இப்போ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்க்கு நிக்கிறாரு அப்படின்னா, அவரு இருப்பாரா? இல்ல அவங்களோட இத வந்து ஏத்துக்குவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஸோ அதுபோல சிக்கல்கள் நெறைய இருக்கு. இந்த எலக்ஷன்ல நெறைய சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்களா இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி இருக்கும் சமயத்துல ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரிஸ் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த போர நிறுத்த முடியும்னா, அது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தாங்க. அவர் நெனச்சா மட்டும் தான் இம்மீடியட்டா இந்த போர வந்து நிறுத்த முடியும். அது சீஸ் ஃபயர் போட்டு இந்த பிரச்சனைய முடிக்க முடியும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதத்தான் நம்ம பெர்லின்ல உட்கார்ந்து பேசியிருந்தோம். நெகோசியேஷன் பண்ணியிருந்தோம். கண்டிஷன் அதுக்கேத்த மாரி கோஆர்டினேட் பண்ணி யூரோப்பியன் பார்ட்னர்ஸ், அமெரிக்கா, உக்ரைன் இவங்க எல்லாரும் வந்து அழுத்தங்கள் குடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. அப்ப இவங்க நிறுத்த மாட்டாங்க. சரி ஓகே. சண்டை நடந்துருச்சு, இழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதோட இவங்கலாம் நிறுத்துறதுக்கு மனசு இல்ல. ரஷ்யாவுக்கு மனசு இருந்ததுன்னா நிறுத்திக்கங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை நிக்குமா அப்படின்னா, மிக பெருமளவுல கேள்விக்குறி தான். அதுவும் நேட்டோவோட மார்க் ரூத்தி அவர்கள் சீஃப் அவரோட ஸ்டேட்மெண்ட்ட கேட்டீங்கன்னா, ஸோ இந்த இதுக்கு யூரோப் ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வரும். ஏன்னா நேட்டோவோட செக்ரட்டரி மார்க் ரூத்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நேட்டோல இருக்கிறதுக்கு முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குங்க. கண்டிப்பா அமெரிக்கா நேட்டோல இருந்தே தீரணும். அந்த மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சுக்கிட்டே தீரணும். அது அமெரிக்காவோட இம்பார்ட்டன்ட் அமெரிக்காக்கு அது ரொம்ப சேஃப்டி. அதுக்காக தான் அமெரிக்கா அதுல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 3 காரணம் சொல்லிக்கிறார். 1 யூரோப் செக்யூரா இருக்குதுன்னா, அமெரிக்காவும் செக்யூரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப யூரோப் செக்யூரானா அமெரிக்காவ அவங்க போட்டு தள்ளிருவாங்களா? அப்படின்ற கேள்வி வருது. பட் இருந்தாலும் சில அனலிஸ்ட்டோட கேள்வி. பட் ஆனா யூரோப் செக்யூரா இருந்தா அமெரிக்காவும் செக்யூரா இருக்கும். 2வது ஆர்க்டிக்ல 7 கோஸ்டல் நாடுகள் இருக்கு. புது சீ ரூட்டுங்க. சைனா, ரஷ்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஆக்டிவா இருக்கிறாங்க.
இப்ப இங்க இருக்கக்கூடிய நாடுகள் வச்சு தானே உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புலருந்து செய்திகள் வருது. ஸோ அந்த அ சி ரூட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வச்சு பிளாக்மெயில் பண்றாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. 2வது அமெரிக்காவ புரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு நார்த் அட்லாண்டிக்க வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அலையன்ஸ்ல நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒண்ணா சேர்ந்து எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டா தான், நம்மள பாதுகாப்பா வச்சுக்க முடியும். டுகெதர் வித் நேட்டோ ஒன்லி பாசிபிள் அப்படிங்கிறது போல மார்க் ரூத்தே அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சம் யூரோப்பியன் கன்ட்ரீஸ் சில யூரோப்பியன் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நாங்க ரெடியா இருக்கிறோங்க. அவங்களோட ஆசைகள வெளிப்படுத்தியிருக்காங்க. உக்ரைனுக்கு நாங்க எங்களோட ட்ரூப்ஸ் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கோம். அதாவது அமைதி ஒப்பந்தம் வந்துருச்சுன்னா, ரஷ்யா வயலேட் பண்ணாம இருக்கிறத அத பார்த்துக்கிறதுக்காக நாங்க ட்ரூப்ஸ் அனுப்புறோம் அப்படிங்கிறது போல, இவங்க தரப்பிலருந்து செய்திகள் நாட்டோட சீஃப் தரப்பிலருந்து வந்திருக்கு. ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே வந்து என்ன? நாட்டோ வந்து உக்ரைனுக்குள்ள வரக்கூடாது. இன்வால்வ்மென்ட் இருக்கக்கூடாது. உக்ரைன் நியூட்ரலா இருக்கணும். ஸோ அத மட்டும் இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது போல இருந்தா, எப்படி இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்ப இந்த பிரச்சனை முடிவுக்கு வருதோ இல்லையோ, நான் தயாராயிட்டேன் அப்படிங்கிறது போல பெலருஸோட அதிபரான லுகஷெங்கா அவர்கள் ஒரு சைடு ரெடியா இருக்கிறார். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஒரு 10 ஒரிஸ்னிக் மிசைலுங்க. அதுக்கு மேல இல்ல. 10 ஒரிஸ்னிக் மிசைல ரஷ்யா வந்து பெலருஸ்ல வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல முடிவு பண்ணிக்கிறாங்க. எங்க நாட்டுல நாங்க வச்சுக்க போறோம். 10 கிட்ட வச்சுக்க போறோம். 10க்கு மேல இல்லைங்க. 10 தான். அப்படிங்கிற போல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு மிசைல் இருந்தாலே பல நாடுகளுக்கு அடி விழுகும். ஒரு மிசைல் ஏறுனா ஒரு பகுதி தான் அடிக்க முடியும் அப்படின்ட்டு கிடையாது. அதுல 32 வார்ஹெட் இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் இருக்கு. சில வார்ஹெட் எம்ஐஆர்வி அப்படிங்கிறதுனால வார்ஹெட்ஸ் வச்சுக்கலாம். மேபி பெலருஸ்க்கு என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. 32 பகுதிகள் அடிக்க முடியும். ஸோ ஈரோப் அப்படின்னா ஈரோப்ல இருக்கக்கூடிய 32 பகுதிகள 10 இன்டு 32ன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ 10ஆ இல்ல உண்மையாலுமே 10 தானா? இல்ல எந்த அளவுக்கு 5ஆ, 6ஆ, 7ஆ அப்படிங்கிறது சொல்லல. ஆனா 10 வரைக்கும் தான். 10க்கு மேல கிடையாது அப்படிங்கிறது போல பெலருஸோட அதிபர் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிரட்டல்கள் விட்டிருக்கார். ரெடியாயி உக்ரைனுக்குள்ள யாராவது கால வச்சீங்கன்னா அமுத்திருவேன் அப்படிங்கிறது போல இது ஒரு மிரட்டலா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் ஒண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.